ஓம் சாந்தி. 12/11/25 ஸ்ரீபாபா நினைவிலிருந்து முரளி நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே தும் ட்ராமா கே கேல் கோ ஜான்தே ஹோ. இனிமையான குழந்தைகளே, நீங்க ட்ராமாவோட விளையாட்ட புரிஞ்சிருக்கீங்க. इसलिए शुक्रिया माने की भी बात नहीं है. ஆக தேங்க்ஸை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ட்ராமாவில் இருந்தது செய்கிறோம், ட்ராமாவில் இருக்குது செய்கிறோம், முயற்சி பண்ணுறோம். क्वेश्चन, सर्विसेबल बच्चों में कौन सी आदत बिल्कुल नहीं होनी चाहिए? சேவாதாரி குழந்தைகளிடத்தில் எந்த ஒரு பழக்கம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. மாங்கனைக்கு கேட்கக்கூடிய பழக்கம், பகவானே அதை கொடுங்க இதை கொடுங்க, பகவான்கிட்டையும் கேட்கக்கூடாது, எந்த மனுஷாளுங்கள்ட்டையும் கையேந்து நிற்கக்கூடாது. तुम्हें बाप से आशीर्वाद कृपादि मांगने की जरूरत नहीं. நீங்க பகவான் கிட்ட பாபா ஆசீர்வாதம் கொடுங்க, என் மேல கருணை காட்டுங்களே, அப்படி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. तुम किसी से भी पैसा भी नहीं मांग सकते. யாரிடமும் பணத்தை கூட நீங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. மாங்கனே சே மர்னா பலா, கேட்பதை விட இறப்பது மேல். तुम जानते हो ड्रामानुसार कल पहले जिन्होंने बीज बोया होगा वो बोएंगे. ட்ராமா படி கல்பத்துக்கு முன்னாடி யார் விதை போட்டிருப்பாங்களோ அவங்க தான் போடுவாங்க. जिनको अपना भविष्य पद ऊंच बनाना होगा वह जरूर सहयोगी बनेंगे. கட்டாயமா போன பிறவியில போன கல்பால எதிர்காலத்தில் யார் உயர்ந்த பதவியை உருவாக்குனாங்களோ கண்டிப்பா அவங்க பாபாக்கு உதவியாளராக கட்டாயம் ஆயிடுவாங்க. துமாரா காம், டிராமால எல்லாம் இருக்கு, அது நடக்குது, உங்க வேலை என்னன்னு பாபா கேட்கிறார். டிராமா புரிஞ்சிருக்கீங்க, ஆனா நீங்க என்ன செய்யணும்? சர்வீஸ் கர்னா. ஒவ்வொரு மூச்சுக்கு மூச்சு சேவா 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 சேவா. तुम किसी से कुछ मांग नहीं सकते. நீங்க யாருக்கிட்டையும் எதுவுமே வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. பக்தி மே மாங்கனா கோத்தா ஞான் மே நகி. பக்தி மார்க்கத்துல தான் கடவுளே அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்பாங்க. ஞான மார்க்கத்துல அடைந்து விட்டோம் என்ற பாடலை பாடுவாங்க. கிடைத்து விட்டது, அடைந்து விட்டோம், நிறைந்திருக்கின்றது. இதுதான் ஞான மார்க்கத்தினுடைய பாடல். கீத், முஜுக்கோ சஹாரா தேனே வாலே, எனக்கு உதவி செய்யக்கூடியவரே, உதவக்கூடிய நீங்களே, உங்களை மாதிரி உலகத்துல யாருமே எனக்கு இல்லை. ஓம் சாந்தி. ये बच्चों के अंदर से शुक्रिया अक्षर बाप टीचर गुरु के लिए नहीं निकल सकता क्योंकि बच्चे जानते केल बना हुआ. நம்ம உள்ளத்திலிருந்து நன்றி அப்படிங்கிற இந்த வார்த்தை வர முடியாது. அப்பாவுக்கோ டீச்சருக்கோ குருவுக்கோ வர முடியாது. ஏன்? நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், ட்ராமா ஒரு விளையாட்டு, அதில் எல்லாமே ஃபிக்ஸாக இருக்குது. சுக்ரியா ஆதிக்கு பாத் நகி, நம்ம தேங்க்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. यही भी बच्चे जानते ड्रामा अनुसार ड्रामा अक्षर भी तुम बच्चों की बुद्धि में आता है. ட்ராமாங்கிற ஒரு வேர்டு இருக்குல்ல, அது புத்தியில தெளிவா ஓடிட்டு இருக்கு. கேல் அக்ஷர் கேனே से ही सारा खेल तुम्हारी बुद्धि में आ जाता. விளையாட்டு அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த விளையாட்டோட சீனரி எல்லாம் நம்ம புத்தியில வந்துடுறது. ஸ்வதர்ஷன் சக்கரதாரி தும் ஆப்பே ஹி பன் ஜாத்தே ஹோ. விளையாட்டு ட்ராமா நீங்க நினைச்ச மாத்திரத்துல நீங்களாவே சுதர்ஷன சக்கரத்தை சுத்த தொடங்கிடுறீங்க. தீனோ லோகுபி துமாரி புத்திமே ஆ ஜாத்தே ஹே. மூன்று உலகங்களும் உங்க புத்தியில வர தொடங்கிடுறது. மூல்வதன், சூக்ஷ்மவதன், ஸ்தூல்வதன். மூலவதனம் எது? சூக்ஷ்ம உலகம் எது? இந்த உலகம் எப்படிப்பட்டது?
ये खेल पूरा होता बापा का तुमको त्रिकालदर्शी बनाते. நாடகம் முடிஞ்சு போச்சு, ட்ராமா. பாபா இப்ப நம்மள त्रिकालदर्शिயாக ஆக்குறார். तीनों कालों तीनों लोकों आदिमध्य अंत करा समझाते. 3 உலகங்கள் 3 காலங்கள் அதோட ஆதிமத்திய அந்திமத்தின் ரகசியத்தை பாபா எடுத்துரைக்கிறார். கால் சமைக்கோ கஹா ஜாதா. காலம் என்றால் நேரத்தை குறிக்கப்படுகிறது. सब बातें नोट करके बिगर याद नहीं रख सकती. நம்ம எழுதாம இதெல்லாம் நமக்கு நினைவுல வராது பாயிண்ட்ஸ். तुम बच्चे तो बहुत பாயிண்ட்ஸ் भूल जाते हो. பாபா சொல்றாரு, நீங்க நிறைய பாயிண்ட்ஸை மறந்துடுறீங்க, திரும்பி திரும்பி நான் சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்குங்கிறார். ஞான் கா தீஸ்ரா நேத்திர மில் ஜாத்தா ஹை. உங்களுக்கு ஞானம் என்ற 3ஆம் கண் கிடைச்சிட்டு ஆனாலும் விஷயத்த மறந்துடுறீங்கிறாரு. சப்சே படி பாத் கி தும் ஆஸ்திக் பன் ஜாத்தே ஹோ. ரொம்ப முக்கியமான விஷயம் எது தெரியுமா? நீங்க ஆஸ்திகராக ஆகியுள்ளீர்கள். இவ்வளோ காலங்கள் எப்படி இருந்தோம்? தாய் தந்தை பாபாவை தெரியாம புரியாம இருந்தோம். கேட்டோம் அவர்கிட்ட, கடவுளே என்கிட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களே, தாழ்மையோட கெஞ்சி கேட்கறது. ஆனால் இப்போ நம்ம பாபா பர்த் ரைட் நமக்கு இருக்கு, பிறப்பு உரிமை, அவருடைய சொத்துக்களுக்கு நம்ம அதிபதி. அதனால எதுவுமே பாபாட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, தான் ஆஸ்திக் ஆயிட்டோம். तुम्हारा आधा कल बहुत चीची पास हुआ. ட்ராமாவோட அரைக்கல்பா நமக்கு பிடிக்காம பாஸ் ஆயிட்டெல்லாம் நீச்சே கிர்த்தே ஆயோ. ட்ராமா டிக் டிக்குன்னு சுத்த சுத்த நம்ம ஒரு படியாக நம்ம இறங்க தான் தொடங்குறோம். ஆனால் சங்கமயுகம் எப்போ நம்ம கரை வந்து சேர்ந்துட்டோமோ அப்போ திரும்பி ஏறும் கலைக்கு நம்ம போகிறோம். அச்சா, தாரணைக்கான முக்கிய சாரம். फर्स्ट पॉइंट, विकर्मों से बचने लिए शरीर में रहते अशरीरी बनने का पुरुषार्थ करो. விகர்மங்களிலிருந்து நாம் காப்பாற்ற ஷரீரத்தில் இருந்து கொண்டே இந்த ஷரீரம் நான் அல்ல என்ற முயற்சி செய்யணும். याद की यात्रा ऐसी हो जो शरीर की विस्मृति होती जावे. நினைவு யாத்திரை அப்படி இருக்கணும், இந்த ஷரீர நினைவு மறந்து விட வேண்டும், அப்படி பாபா நினைக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஞான் கா மந்தன் கர் ஆஸ்திக் பன்னா ஹே. ஞானத்தை நல்லா கடைஞ்சி ஆஸ்திகனாக இருக்கணும். முரளி கபிபி மிஸ்னை கர்னி ஹே. முரளியை ஒரு பொழுதும் தவறக்கூடாது. अपनी उन्नति के लिए डायरी में याद का चार्ट नोट रखना है. தன்னுடைய முன்னேற்றத்துக்காக டைரியில நினைவினுடைய சார்ட்டை நோட் பண்ணுங்க. பாபா வந்து வரதான் கொடுக்குறாங்க. रूहानी शक्ति को हर कर्म में यूज करने वाले युक्तियुक्त जीवन मुक्त भव. ஆன்மீக சக்தியை ஒவ்வொரு ஆக்ட் செயலிலும் பயன்படுத்தக்கூடிய யுக்தி நிறைந்த ஜீவன் முக்தியுடையவர் ஆகுங்கள். பிராமன் ஜீவன் கி விசேஷதா ஹை ஹி ருஹானியத். இந்த பிராமண வாழ்க்கையினுடைய ஸ்பெஷாலிட்டி ஆன்மீக தன்மை. रूहानियत की शक्ति से ही स्वयं को सर्व को परिवर्तन कर सकते हो. இந்த ஆன்மீக சக்தியால தன்னையும் அனைவரையும் மாற்ற முடிகிறது. शक्ति से अनेक प्रकार के जिस्मानी बंधनों से मुक्ति मिलती है. இந்த சக்தியால அநேக விதமான உலகாய துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. लेकिन युक्तियुक्त बनकर कर्म लूज होने के बजाय रूहानी शक्ति को यूज करो. ஆனா யுக்தியோட நீங்க ஒவ்வொரு கர்மத்திலையும் லூஸ் ஆகிறதுக்கு பதிலா ஆன்மீக சக்தி யூஸ் பண்ணணும். मनसा वाचा कर्मणा तीनों में साथ साथ रूहानियत की शक्ति का अनुभव हो. எண்ணம் சொல் செயல் மூன்றிலும்
ஆன்மீகத்தின் சக்தி அனுபவம் ஆகணும். जो तीनों में युक्त है वो है ही जीवन मुक्त. மனசுல, வார்த்தையில, செயல்ல மூன்றிலும் யாரு? யுக்தி ஜீவன். யுக்தி நிறைந்த பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்ற யுக்தி நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களே ஜீவன் முக்தி அடைந்த நிலையில் இருக்கார்கள். சுகமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, सत्यता की विशेषता द्वारा खुशी और शक्ति की अनुभूति करते चलो. சத்தியத்தின் ஒரு விசேஷ தன்மையால குஷி மற்றும் சக்தியினுடைய அனுபவத்தை செய்து கொண்டே செல்லுங்கள். அவ்யக்த இஷாரா அஷரீரி விதேகி ஸ்திதியை நாம் அபியாசம் செய்து அதிகப்படுத்துறது எப்படின்னு பாயிண்ட் சொல்றாங்க பாபா. जो भी परिस्थितियां आ रही है और आने वाली है, பிரச்சனைகளாம் வரப்போது வந்துகிட்டேயும் இருக்கு. उसमें विदेही स्थिति का अभ्यास बहुत चाहिए. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம ஸ்திதியை விடக்கூடாது, ஆத்மஸ்திதி. इसलिए सभी बातों को छोड़ ये तो नहीं होगा, ये तो नहीं होगा, क्या होगा क्वेश्चन को छोड़ दो. ஆகவே எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு இது ஏன் இப்படி நடக்கல, இப்படி நடக்காதே, இப்படி என்ன ஆகுமோ தெரியலையே, ஏன் இப்படி நடக்கலை, ஏன் இப்படி செய்யலவங்க, இந்த கேள்வியெல்லாம் விட்டுடுங்க. அபி விதேகி ஸ்திதிக்கா அபியாஸ் படாவோ. இப்போ ஆத்மஸ்திதியினுடைய பயிற்சி அதிகப்படுத்துங்க. விதேகி बच्चों को कोई भी परिस्थिति, कोई भी हलचल प्रभाव नहीं डाल सकती. ஆத்மஸ்திதியில் நம்ம இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையினுடைய தாக்கம் உங்களை தாக்கவே முடியாது. அதான் ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ். பகவானோட பலம், பகவானுடைய பவர் நம்மகிட்ட இருக்கு. அச்சா, ஓம் சாந்தி.